டுடே செஷன்ல நம்ம பைத்தானோட பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போறோம். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்னு பிரேக், நெக்ஸ்ட் கண்டினியூ, அடுத்து பாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரேக். பிரேக்னாலே எல்லாருக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்றது, நிப்பாட்டுறது, ஓகேவா, டெர்மினேட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் கண்டினியூவா நடக்கும்போது அந்த நம்ம கொடுக்குற கண்டிஷன் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து டெர்மினேட் பண்ணிரு அப்படின்னு சொல்றது தான் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு லூப் கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் வரணும். ஆக்சுவலா எனக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, 0ல இருந்து 9 வரைக்கும் வராம எனக்கு 5ன்னு இருக்கும்போது எனக்கு பிரேக் ஆயிரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து 0ல இருந்து 4 வரைக்கும் வரும். எப்படி? அதாவது 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது உள்ள வரும். 0 ஈக்குவல் டு 5 கிடையாது, அதனால எனக்கு பிரிண்ட் பண்ணிரும். மறுபடியும் ரிப்பீட் ஆகும், 1ஆ இருக்கும். 1 ஈக்குவல் டு 5 கிடையாது, மறுபடியும் பிரிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு 5 வரும்போது 5 கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ட்ரூவா இருக்கும்போது எனக்கு பிரேக் அப்படின்னு ஆயிரும். அதனால எனக்கு 0ல இருந்து 4 வரைக்கும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டினியூ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.